சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. குயில்பாட்டு நூலை எழுதியவர் யார்? ஆ. பாரதியார். தமிழுக்கு அமுதென்று பேர் என பாடியவர்? ஆ. பாரதிதாசன். பாரதி நாள் இன்றடா பாட்டிசை தாடடா என பாடியவர்? ஆ. வாணிதாசன். பாட்டிசைத்து சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆ. பாட்டுக்குட்டல் இசைத்து. மூன்று குட்டல் தமிழ் இச்சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது? ஈ. முத்தமிழ். பொறுத்துக. பாரதிதாசன் இருண்ட வீடு. தமிழ் ஒலி மாதவி காவியம். பாரதியார் பாஞ்சாலி சபதம். வாணிதாசன் கொடிமுல்லை. திருமுருகன் பாவலர் பண்ணை. வினாக்களுக்கு விடையளிக்க. பாரதியார் படைத்த முப்பெரும் காவியங்கள் யாவை? பக்கம் 42. பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு ஆகிய முப்பெரும் காவியங்களை படைத்தளித்தார். பாரதிதாசன் பெயர் காரணம் தருக. பக்கம் 42. பாரதியார் மீது அன்பும் பாசமும் பற்றும் உடையவர். அதனால்தான் தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றி அமைத்துக் கொண்டார். வினாவிடை. மூன்றாவது வினாவிடை. பிரபஞ்சனுக்கு சிறப்பை சேர்த்த நூல் எது? பக்கம் 46. பிரபஞ்சனுக்கு வானம் வசப்படும் என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். வினாவிடை 4வது. பாவேந்தர் விருதை பெற்றவர்கள் யாவர்? வாணிதாசனும். பக்கம் 44. வாணிதாசனும் புதுவை சிவம். பாவேந்தர் விருதை பெற்றவர்கள் வாணிதாசனும் புதுவை சிவம். தமிழ் ஒலியின் படைப்புகளை எழுதுக. பக்கம் 45. சிற்பியின் கனவு என்னும் மேடை நாடகத்தை படைத்துள்ளார். வீராயி, கவிஞனின் காதல், நிலை பெற்ற சிலை என்னும் குறுங்காவியங்களை படைத்துள்ளார். இவை மட்டுமன்றி கவிதை தொகுப்புகள், குழந்தை பாடல்கள், ஆய்வு நூல்கள், கதைகள், குறுநாவல்கள் முதலியவற்றையும் படைத்துள்ளார்.